ஸ்ரீகாந்த் கருணேஷ், எதிர்க்கட்சிகள் வைக்கின்ற நியாயமான கோரிக்கைகள், நாடாளுமன்றம்தான் எங்களுக்கான ஒரே களம், அதில் தான் நாங்கள் மக்களோட பிரச்சனைகள், மக்களின் பிரதிநிதிகளாக அங்கே தான் நாங்கள் பேச முடியும். ஆனால் நாங்கள் பேசுவதற்கான இடத்தை நீங்கள் தர மறுக்கிறீர்கள், நாங்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு பதில் தர மறுக்கிறீர்கள், நாங்கள் வைக்கும் கோரிக்கைகளை ஏற்க மறுக்கிறீர்கள் என்று அடுக்கடுக்கான கேள்விகள், குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றன எதிர்க்கட்சிகள். எப்படி பார்க்கலாம், எப்படி பார்க்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்புல என்ன செய்ய நினைக்கிறார்கள் எதிர்க்கட்சிகள் அப்படின்னு நீங்க ஒரு அழகான தலைப்பு கொடுத்திருக்கீங்க. ஆனா அவங்க எதுவுமே செய்ய நினைக்கவில்லை என்பதுதான் ஒரு கசப்பான ஒரு உண்மை. தமிழகத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக சென்றிருக்கும் இந்த எம்பிக்கள் எல்லாம் தமிழக மக்களின் பிரச்சனைகளை எல்லாம் எடுத்துரைக்க கிடைத்திருக்கும் ஒரு மிக அரிய ஒரு வாய்ப்பினை எல்லாம் வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். அங்க அவங்க எல்லாம் சபை நடத்துவதற்காக சென்றார்களா, சபையை முடக்குவதற்காக சென்றார்களா என்பதே தெரியாத அளவிற்கு அவர்கள் எல்லாம் நாடாளுமன்றத்தின் கண்ணியத்தையும், நாடாளுமன்றத்தின் மரியாதையையும், நாடாளுமன்றத்தின் மரபுகளையும் காலில் தூக்கி போட்டு மிதித்துவிட்டு மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கு பதிலாக நாடாளுமன்றத்தில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாடாளுமன்றம் என்பது அந்த இடத்துல அரசாங்கம் ஆளும் கட்சி எதிர்கட்சி எல்லாம் ஒன்றாக அமர்ந்து மக்கள் பிரச்சனையை பேசும் இடம், மிக புனிதமான ஒரு இடம். அந்த இடத்துல அரசு இயங்காது. அந்த இடத்துல எல்லா எம்பிக்களும், மக்களவையின் உறுப்பினர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இயங்குவார்கள். அந்த இடத்துல மட்டும்தான் ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் சரியாசனத்தில் அமர்ந்து செயல்படக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்தின் புனிதத்துவத்தை எதை அரசியல் என்று குறிப்பிடுகிறீர்கள் ஸ்ரீ கணேஷ்? அரசியல் செய்கிறார்கள் சொன்னீங்க, எதை அரசியல் என்று குறிப்பிடுகிறீர்கள்? நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. என்ன எதை அரசியல் என்று குறிப்பிடுகிறேன் என்றால், இந்த நாடாளுமன்ற முடக்கம் என்பது ஏதோ இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் தோன்றியது இல்லை. இதற்கு முன்னாடி கூட பெகாசிஸ்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க நாடாளுமன்றம் தொடங்குறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி அதானி குடும்பத்து மேல ஒரு குற்றச்சாட்டு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி அமெரிக்க நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஒன்றை கொண்டு வந்தார்கள். இந்த மாதிரி இந்தி கூட்டணி என்ன செய்யறாங்கன்னா, நாடாளுமன்றத்தை முடக்குவதற்காக ஒரு சதி செயலில் ஈடுபட்டு ஒரு திட்டத்தை வகுத்து அதை முடக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்துடன் ராகுல் காந்தி ஆகட்டும், மல்லிகார்ஜுன கார்கே ஆகட்டும், சோனியா காந்தி ஆகட்டும், பிரியங்கா காந்தி ஆகட்டும், சமாஜ்வாடி கட்சி ஆகட்டும், திமுக ஆகட்டும், ராஷ்டிரிய ஜனதா தள் ஆகட்டும், திரிணாமுல் காங்கிரஸ் ஆகட்டும், இவர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து நாடாளுமன்றத்தை செயல்பட விடாமல் தடுக்கிறார்கள். இதற்கு ரெண்டு முக்கிய காரணங்கள் நான் என்னுடைய தொடக்க உரையில் வைக்க விரும்புகிறேன். முதல்ல விஷயம் பாத்தீங்கன்னா, 13வது மக்களவையில 38 மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டு 21 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டது. 14ல 30, 10, 15ல 32, 17, 16ல 30, 17. ஆனா 17ல பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி 55 மசோதாக்களை தாக்கல் செய்து 42 மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள். இவங்க என்ன நினைச்சாங்க, இந்த வேகத்துல இந்த மோடி அவர்களின் அரசு செயல்பட்டால் எங்கே நம்ம காணாமல் விடுவோமோ என்ற அச்சத்தின் அடிப்படையில் என்ன செய்யறாங்க, இந்த முறை 15 மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த ஆண்டு இந்த 18வது மக்களவையில ஒரே ஒரு மசோதா தான் நிறைவேறியிருக்கு. தாக்கல் செய்யப்படும் மசோதாக்கள் மீது உரிய விவாதம் நடத்தப்படுகின்றதா அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்க ஸ்ரீகாந்த். உரிய விவாதம் என்றால் யாருடைய பர்பஸ்? நாடாளுமன்றத்துக்கு அவை ஒரு முன்னவர் இருக்கிறார், அவர் நடத்த போகிறார். இன்றைக்கு இங்க நமக்கு தமிழ்நாட்டுல ஒரு சட்டசபை நடக்குதுங்க. அதுல அவை முன்னவர் எப்படி நடத்துகிறார் என்பது எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்துல முடக்கம் நடக்கிறதா, இல்லாட்டி ஏதோ ஒரு சபை தொடர்ந்து நடக்கிறதா? என்ன அடக்குமுறை வீசப்பட்டாலும் அதையும் மீறி எல்லாரும் பேசுகிறார்கள். அங்க பேசுறதுக்கு இல்லாம எல்லாரும் முடக்கும் நடவடிக்கையில ஈடுபடுறாங்க. அதிமுக ஆகட்டும், எங்களுடைய பாஜக ஆகட்டும். யார் முடக்கம்? நாடாளுமன்றம் அளவிற்கு தமிழக சட்டமன்றம் முடக்கப்படுவதில்லை அப்படின்றதான் ஒரு பொதுவான பார்வை. தவறுனா சொல்லுங்க. இல்ல அது காரணம் என்னன்னா, பொறுப்புணர்வு உள்ள கட்சிகளாக நாங்கள் இங்க இயங்கிக் கொண்டிருக்கிறோம். பொறுப்பற்ற நிலையில் அவர்கள், நீங்க ஒரே ஒரு விஷயம் பாருங்க, நான் உங்களுக்கு ரெண்டு கருத்துல சொன்னேன். அதுல 2வது கருத்து முக்கியமானது. ஒரு எம்பி ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறார் தெரியுங்களா? கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் அவருக்கு சம்பளம். இந்த 5 லட்சம் ரூபாயும், அதாவது நான் வெறும் சம்பளம் 1 லட்சம் ரூபாய்மாங்க, அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா? அவருக்கு டிஏ, டிஏ, அதுக்கப்புறம் அலுவலக செலவுக்கு 70,000, எழுது பொருள் வாங்குறதுக்கு 20,000,
அதே மாதிரி உதவியாளர் வச்சுக்கிறதுக்கு ஒரு 50,000 ரூபாய், இந்த மாதிரி எல்லாம் நிறைய பயன்கள் இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்தா 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. இது இல்லாம ஆண்டுக்கு 5 கோடி ரூபாய் தருது அரசாங்கம் அவங்களுக்கு, மக்களுக்கு நீங்க ஏதாவது உங்க எம்பி நிதியில செய்யுங்கன்னு. இவ்வளவு பணமும் இவங்க முடக்கினாலும் கிடக்கிறது, இவங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. முடக்கும் ஒவ்வொரு எம்பிக்களுக்கும் இது கிடைக்காதுன்னு சொன்னா செய்வாங்களா? இது இல்லாம இவங்களுக்கு இலவசமா முதல் வகுப்பு விமான பயணம் இருக்கிறது. இன்னைக்கு விமானத்துக்கு பாதுகாப்புக்காக எல்லாரும் நாடாளுமன்றத்தை முடக்குகிறார்களே, அத்தனை பேர் விமானத்துல தானே போயிருக்காங்க நாடாளுமன்றத்துக்கு. அவர்கள் பயணிக்கும் விமானத்துல போய் இறங்கிட்டு அதுக்கப்புறம் விமான பாதுகாப்பு குறித்து நாங்க முடக்குகிறோம்னு ஒரு காரணம் சொல்றாங்கன்னா, அவங்க சபை நடக்கக்கூடாது, மக்கள் நல திட்டங்கள் நிறைவேறிவிடக் கூடாது என்று ஒரு தீய எண்ணம் இருக்குது. மக்கள் கேட்கணும், எங்களுடைய வரி பணத்துல நீங்க மாசம் எந்த அரசு அலுவலருக்காவது மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்குமா? வெறும் 1 மணி நேரம் போய் சபையாட்டம் கையெழுத்து போட்டு வந்தா போதும், அவங்களுக்கு கிடைச்சிருது. அவங்க சபையில என்ன எதுவுமே செய்யாம இருந்தாலும் கிடைக்கிறது. அவங்களுக்கு அந்த பொறுப்புணர்வு வேண்டாம். எல்லாத்துக்கும் மேல ஒரு நிமிஷத்துக்கு சபை நடத்துவதற்கு 2.5 லட்சம் ரூபாய் செலவாம். ஒரு நிமிஷத்துக்கு. ஒரு நாள் சபை நடக்கணும்னா தினமும் 150 கோடி செலவாகுது. குறைந்தபட்சம் 2 சபையும் 6 மணி நேரம் நடக்கணும். ஒரு நாள் 10 நாள் முடக்கி இருக்கிறார்கள் என்றால் 1500 கோடி ரூபாய் இந்திய மக்களின் வரி பணத்தை வீணாக்கி இருக்கிறார்கள் இந்தி கூட்டணியினர். அப்ப மக்கள் பிரச்சனையை பேசும் இடத்துல நீங்க ஏன் அந்த இடத்துல உங்க அரசியலை திணிக்கிறீர்கள்? நீங்கள் அரசியல் தான் செய்ய வேண்டும் என்றால் அதை ஏன் பாராளுமன்றத்தில் செய்கிறீர்கள்? முடக்குவதற்கான கோரிக்கை என்பது எங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை என்பதுதான் எதிர்க்கட்சிகளின் வாதமாக இருக்குது. நீங்க முடக்குகிறார்கள் என்றால் எந்தவித காரணமும் இல்லையா? காரணங்கள் வலுவான காரணங்களான மக்கள் மன்றத்தில் வைக்கிறேன் நான். ஆபரேஷன் சிந்தூர் இந்திய இறையாண்மைக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தலுக்கு இந்தியா எடுத்த நடவடிக்கைக்கு அத்தனை இந்திய குடிமகன்களும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். எதிர்கட்சியினர் எங்கே இந்த ஆட்சிக்கு ஒரு புகழ் மாலை வந்து விடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக அவர்கள் குறுக்கீடு செய்து இதை பத்தி பேசணுங்கிறாங்க. இதை பத்தி ஏற்கனவே 6 மணி நேரம் அவையில பேசியாச்சு. இன்னும் என்ன பேச வேண்டி இருக்கிறது? எல்லாரும் இந்திய இறையாண்மைக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு எதிர்கட்சி ஆளும் கட்சி எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிற்க வேண்டாமா? துணை நிற்க வேண்டாமா? நாட்டுக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல மும்பையில தாக்குதல் நடந்தது. வாயை மூடி சும்மாதானே இருந்தாங்க? எதிர் தாக்குதல் நடத்தினார்களா? எத்தனை அத்துமீறல்கள் எல்லையில் நடந்தது? காங்கிரஸ் 7 முனை அளவாவது அதற்கு எதிர்ப்புணர்ச்சியை காட்டியதா? ஐநா சபைக்கு கடிதம் எழுதினால் போதுமா? தன்னுடைய தன்மான உணர்ச்சி தேவையில்லையா? சபைக்கு பிரதமர் உரிய விளக்கத்தை தர வேண்டும், பிரதமர் பேச வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது அல்லவா? அது நீங்க ஏத்துக்கலையா? அதாவது ராஜ்நாத் சிங் துறை அமைச்சர், அமித்ஷாஜி எல்லாரும் பேசிவிட்டார்கள். உள்துறை அமைச்சர் பேசிவிட்டார். அதே மாதிரி இதற்கான சம்பந்தப்பட்ட பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேசிவிட்டார். பிரதமரும் கூட பேசியிருக்கிறார். இதன் பிறகு நாங்க அமளி செய்வதற்கான ஒரு காரணமாக அதை எடுத்துக்கொள்கிறோம் என்றால் பீகார் வாக்காளர் பட்டியலுங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, 10 லட்சம் பேர் செத்து போனவங்க பேரை வாக்காளர் பட்டியல வச்சிருக்காங்க. அதை நீக்கிறதுக்கு எதுக்குங்க போராடுறீங்க? அதே மாதிரி வெளி நாட்டிலிருந்து ரோஹிங்கியா இனத்தவர்கள் உள்ள குவிந்திருக்கிறார்கள். 80 லட்சம் பேருங்கிறாங்க கணக்கு. 80 லட்சம் பேர் உள்ள வந்திருக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி. யோசிச்சு பாருங்க, தமிழ்நாடு மக்கள் தொகை 8 கோடினா நீங்க 8 கோடிக்கு மேல கூட 1 கோடி உள்ள உட்கார்ந்துட்டாங்கன்னா அந்த அரசுக்கு எவ்வளவு பெரிய சுமை. அதை எப்படி அனுமதிக்கிறீர்கள்? அதை ஒரு அரசு கண்டுபிடிக்கிறது, அவர்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குகிறார்கள், தனிமைப்படுத்துகிறார்கள் என்றால் ஏன் உங்களுக்கு அலறல்? அதனால எதெல்லாம் நாட்டுக்கு நன்மையாக நடக்கிறதோ, எதெல்லாம் நாட்டுக்கு நல்லது நடக்கிறதோ, மக்களுக்கு நன்மை நடக்கிறதோ, மக்களுடைய வரிப்பணம் தானே அந்த மாதிரி எந்த விதமான கடவுச்சீட்டு இல்லாமல், இந்தியாவின் குடியுரிமை இல்லாமல் உள்ள புகுந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு பிரச்சனைகள் 1000 இருக்கிறது, தீர்க்கப்படாத பிரச்சனை. இளம் சிசுக்கள் கொல்லப்படுகின்றன, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, காவல்துறையில அத்துமீறல்கள் நடக்கிறது, கொலைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, விலைவாசிகள் கட்டுப்பாடு இல்லாம இருக்கு, ஊழல்கள் மலிந்து கிடைக்கிறது, கிட்னி திருட்டு போனா அது திருட்டு இல்ல முறைகேடுன்னு ஒரு அமைச்சர் பேசுறாரு. இதையெல்லாம் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் 1000 இருக்கும்போது இதை பற்றி எல்லாம் பேசுவார்களா? இதை பத்தி எல்லாம் ஒரு சபையில பேசலாமே, ஏன் இந்த ஆட்சி இப்படி நடக்கிறது என்று. அதெல்லாம் பேச மாட்டாங்க. எதெல்லாம் அவங்களுக்கு ஓட்டு. இந்த அமர்வு தற்போதைய நாடாளுமன்றத்தில் 2 கோரிக்கைகள் தான் முன்வைக்கப்பட்டது ஸ்ரீகாந்த், இல்லையா? ஒன்று இந்த பஹல்காம் தாக்குதல் குறித்து அமெரிக்க அதிபரின் கருத்து, அது தொடர்பான விளக்கம் கேட்டார்கள். மற்றொன்று வாக்காளர் சிறப்பு தீவிர அந்த வாக்காளர் பட்டியல்
சிறப்பு தீவிர பணி குறித்தான 2 கோரிக்கைகள் தான் முன்வைக்கப்பட்டது. இதை விவாதிப்பதில் என்ன சிக்கல் இருக்குன்னு யோசிக்கிறீங்க? அதுதான் கேட்க சபை வந்துங்க என்ன செஞ்சாலும் இவங்க நடத்த விட மாட்டாங்க. அதுக்கு தான் நான் வந்து உதாரணங்கள் பெகாசிஸ்ல இருந்து ஆரம்பிச்சேன். அதாவது ஒவ்வொரு சபை நடவடிக்கை நடக்கும் போதும் சபையை நடக்க விடாமல் முடக்குவதற்கான ப்ரொரோகேஷனுக்குன்னே ஒரு ப்ராஜெக்ட் வச்சுட்டு இருக்காங்க. அதுக்குன்னே ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. அதுக்குன்னே வந்து அவங்க வந்து திட்டமிட்டு சதி செயலில் ஈடுபடுகிறார்கள் என்பது என்னுடைய என்ன சாதிக்க போகிறார்கள்? இந்த கேள்வி நான் காங்கிரஸ் நோக்கி எடுப்பேன். இருந்தாலும் உங்ககிட்டே நான் முன்வைக்கிறேன். நீங்க சபை நடவடிக்கைகளில் கலந்து கொண்டு விளக்கத்தை பெற்று மக்களிடம் கொண்டு சென்றால் தானே நல்லது. இந்த ஆட்சியாளர்கள் சாதித்து விடக்கூடாது என்ற ஒரே ஒரு அடிப்படை காழ்ப்புணர்ச்சி தவிர வேற ஒன்றும் இல்லை. அதைத்தான் சொன்னேன். கடந்த 17வது மக்களவையில 55 இது தாக்கல் செய்யப்பட்டு 10 திட்டங்கள் 42 நிறைவேறியது. 55ல 42 நிறைவேற்றப்பட்டது. அதனால அவங்க என்ன யோசிக்கிறாங்க? இந்த மாதிரி வேகமாக செயல்பட்டால், இதுவரைக்கும் இந்தியா ஹிஸ்டரியிலே கிடையாது, 32க்கு மேல தாக்கல் செய்யப்படவே இல்லை சட்ட முன்வடிவு. ஆனால் 55 தாக்கல் செஞ்சு 42 நிறைவேற்றுகிறார்கள் என்றால் மிக வேகமாக இந்த அரசு செயல்பட்டால் எங்கே மக்களின் நம்பிக்கையை மேலும் பெற்று, ஏற்கனவே வனவாசம் போயாச்சு 3 தேர்தல்ல, இனியும் இருந்தால் தாங்காது என்று சபையை நடக்க விடாமல் முடக்குகிறார்கள். மக்களுக்கு எதிராக இந்தி கூட்டணி, திமுக உட்பட எல்லாருமே, யாருக்குமே அடிப்படை எம்பிக்களுடைய கடமை, எம்பிக்களுடைய ஒரு மரபுகள், எம்பிக்களுடைய அவங்களுடைய என்னென்ன தினப்படி செய்ய வேண்டும் என்ற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் அவர்கள் எல்லாம் தினமும் போராட்ட களத்தில் கொடுத்து வாசல்ல நின்று சத்தம் போடுறதுனால என்னங்க கிடைக்கும்? மக்கள் பிரதிநிதிகளை தேவையில்லை ஸ்ரீகாந்த். இல்ல அடிப்படை அறிவு கூட இல்லாமலா நாடாளுமன்றத்தில் மக்கள் பிரதிநிதிகளாக அமர்ந்திருக்கிறார்கள்? இதைத்தான் மக்கள் கேட்கிறார்கள். இதைத்தான் கேட்க அடிப்படை மரபுகளும் அடிப்படை நாடாளுமன்றத்தின் அது மாண்புகளும் தெரியாமலா இவர்கள் எல்லாம் சென்றிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் அதையெல்லாம் செயல்படுத்த வேண்டாமா என்பது மக்களின் கேள்வியாக நான் முன்வைக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஸ்ரீகாந்த்.